வணக்கம். எம்ஜி கிச்சனில் இன்றைக்கி எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச ப்ரோட்டீன் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா டாக்டர்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய நட்ஸு சாப்பிட சொல்கிறாங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி நிறைய நட்ஸு டெய்லியுமே 5 எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம யாருமே அந்த மாதிரி சாப்பிட மாட்டோம். வாரத்தில் 2 நாளாவது இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு குடிங்க. இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு பெரிய துண்டு பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பூசணிக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணி துண்டுகளை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கூடவே 10 பேரிச்சம்பழம் எடுத்து விதைகள்லாம் நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துருவோம். வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு குக்கரோட மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு நான் நைட்டே ரெடி பண்ணி வைக்கிறேன். அடுத்து வீட்டில் இருக்கிற கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். முந்திரி, காஞ்ச திராட்சை, வெள்ளரி விதை, பூசணி விதை, தர்பூசணி விதை, அக்ரூட் எடுத்துருக்கிறேன். முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பீஸ் எடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து 2 முறை நல்லா கழுவிட்டு பாதாமும் பிஸ்தாவும் சுடுதண்ணியில் போட்டு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துட்டு இந்த நட்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாக்ஸை மூடி வச்சிடலாம். இது ஓவர் நைட் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் காலையில் பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில் ஊறி இருக்கிற நட்ஸை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து தான் அரைக்கணும். நட்ஸை பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக 2 முறையாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து நைட்டே வேக வச்சு வச்சுருந்தா பூசணிக்காயும் பேரிச்சம்பழமும் நல்லா வெந்து சூடெல்லாம் ஆறி இருக்கும். இப்போ இதையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச பூசணிக்காயும் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற நட்ஸோடவே சேர்த்துடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா 2 முறையாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி. அடுத்து அரை முடி தேங்காவை துருவி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து திக்கான பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். காலையில் சாப்பிட்ற இட்லி தோசைக்கு பதில் இந்த ஜூஸ் 1 டம்ளர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மதியம் 1 மணி 2 மணி வரைக்குமே பசியே எடுக்காது, எனர்ஜியாக இருக்கும். எல்லாத்தையுமே 5 பீஸாக எடுத்து ஊற வச்சு அதை சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்னா வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி ஜூஸாக செஞ்சு குடிச்சிருங்க. அவ்வளோதான், நம்மளோட ப்ரோட்டீன் ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை ஒரு டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். நான் பூசணிக்காய் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். நீங்கள் கேரட், பீட்ரூட் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்து செஞ்சுக்கோங்க. இந்த ட்ரிங்க்கில் பார்த்தீங்கன்னா இனிப்புக்காக நான் எதுவுமே சேர்க்கலை. அப்படியே குடிக்கிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.